வணக்கம் ஆசிரியர்களே. இந்த வீடியோவில் நாம் திக்ஷா ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. வந்த உடனே இங்கே தெரிகிற இந்த ரெட் டாட் தெரிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி திக்ஷா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இங்கே இருக்கிற இந்த திக்ஷா அப்படின்ற ஆப் ரெண்டு கையில் மேலே ஒரு டாட் இருக்கிற மாதிரி ஆப் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஆப் வந்த உடனே அடுத்து நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் இதுதான். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த ஆப்பு தானேன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு இப்போ இன்ஸ்டால்ன்ற பட்டனை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஓப்பன் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஓப்பன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரிகிற மாதிரி சில பர்மிஷன்களை உங்ககிட்ட அது கேட்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ், ஆக்சஸ் ஃபோட்டோஸ், மீடியா ஃபைல்ஸ், டிவைஸ் லொக்கேஷன், இது போல் விஷயங்களை கேட்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் அலோ கொடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் அலோ கொடுக்கலன்னா அது வந்து நம்ம அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது காமன் ப்ரொசீஜர் தான். நீங்கள் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் உங்களுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய லாங்குவேஜ் எதுன்னு செலக்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ், தமிழாக இருந்தால் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்னு கீழே பாருங்கள். சைன்இன் பண்ணலாமா, ப்ரௌஸ் ஆஸ் ஏ கெஸ்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு வரும். நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் எதை வேணாலும் கிளிக் பண்ணலாம். ஏன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனில் நேரடியாக அந்த எம்ஹெச்ஆர்டி பிளாட்ஃபார்முக்குள்ளேயே போயிட்டு நம்ம கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். சிஸ்டத்தில் மொபைலில் கூட நம்ம ப்ரௌசர் வழியாக பண்ண முடியும். அதில் காமனாக சைன்இனுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர், அதில் ஐடி கொடுக்கணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணுன்றதுனால நீங்கள் நார்மலாக ப்ரௌஸ் ஆஸ் ஏ கெஸ்ட்டு கூட கொடுத்து என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ப்ரௌஸ் ஆஸ் ஏ கெஸ்ட் மோடு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டீச்சராக ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும். நீங்கள் டீச்சராக இருந்தால் டீச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உள்ளே போன உடனே என்னென்ன ரெலவெண்ட் கண்டென்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு செலக்ட் போர்டுன்னு வரும். அதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே லைனாக பாருங்கள், லைனாக இந்த மாதிரி நிறையா காமிக்கும். விச் போர்டு யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம எந்த போர்டோ, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு போர்டு டிஎன் போர்டு இல்லைங்களா, அதனால் டிஎன் போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கலாம். வேணாம் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு பேக்கு கூட வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கெஸ்ட்டாக தான் உள்ளே வரோம். இந்த நோட் பாயிண்ட்டை பாருங்கள். கெஸ்ட்டாக உள்ளே வரும்போது நம்மளால் வந்து உள்ளே இருக்கிற கோர்ஸு அல்லது அந்த பார்ட்டு எதையும் நம்மளால் எடிட் பண்ணவோ, அப்டேட் பண்ணவோ அல்லது அப்லோடு பண்ணவோ முடியாது. இதுவே நம்மளுக்கு ஒரு பர்சனல் யூஸ் ஐடி, பாஸ்வேர்டு அந்த மானிட்டர் டீம் மூலிமா கிடைச்சதுன்னா அப்போ நம்மளுடைய கண்டென்ட்டை அதில் அப்லோடு பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்டை வியூ பண்ணால் மட்டும் போதும். ஓகே, சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த போர்டு செலக்ட் பண்ணிங்க இல்லையா, அதுக்கடுத்து உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மீடியம் டீச் பண்ணுறீங்க, நீங்கள் எந்தெந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, அது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இங்கே கேள்விகளாக வரும். அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இது போல் நீங்கள் எந்தெந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி ரிசோர்ஸாக காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேரடியாக இங்கே மேலே தெரிகிற சர்ச் ஆப்ஷன்லேயும் போயிட்டு கிளிக் பண்ணி எந்த கிளாஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏதோ இருக்குங்க இல்லையா, இதான் கியூஆரை ஸ்கேன் பண்ணுற ஒரு ஐக்கான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கியூஆரை ஸ்கேன் பண்ண ஆப் இந்த இடத்துல ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம ஏற்கனவே வியூ பண்ண கண்டென்ட்டு இல்லை ஃப்ராக்மெண்ட்டாக விட்ட கண்டென்ட்டெல்லாம் இங்கே இருக்கும். நம்ம வேணும்னா தேடி பார்த்துக்கலாம். எல்லாமே பார்க்கணுன்னா வியூ வாலை கிளிக் பண்ணியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஒன் டைம் கண்டென்ட்டை டவுன்லோடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த சேவ்டு ரிசோர்ஸில் போயிட்டு சேவ் ஆகிடும். 20/7/2018 அப்புறம் நீங்கள் வியூ பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்டேட்டட் பண்ண ஃபுல் ரிசோர்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக 9th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ஐசிடி கார்னர் உட்பட மொத்த கண்டென்ட்டும் இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டவுன்லோடு பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய பழைய டவுன்லோட்ஸ் எல்லாம் ஒரு டைம் டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய எல்லா கியூஆரும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க.
இப்போ நீங்கள் அந்த கியூஆர் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும். அந்த கியூஆர் புக்கில் இருக்கிற கியூஆரை நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு நேராக கீழே காமிச்சிங்கன்னா அந்த கியூஆரை இதை ரீட் பண்ணும். அப்படி இல்லை எனக்கு கியூஆர் மூலிமா ரீட் பண்ண வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கியூஆர் கீழே ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை டைப் பண்ணியும் நீங்கள் இது போல் செலக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன லாங்குவேஜ், என்ன கான்செப்ட், என்ன சப்ஜெக்ட்டு அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்கலாம். வேண்டான்னா கேன்சல் கொடுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இது போல் நீங்கள் வேண்டான்னா கேன்சல் டவுன்லோடும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா நீங்கள் டவுன்லோடு பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணணும், வேறு ஒரு மெயிலுக்கோ இல்லை நம்மளுடைய பென்ட்ரைவிலோ ஷேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நேரடியாக மேலே இருக்கிற இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே ஷேர் லிங்கர்ஸ்னு உங்களுடைய எதெல்லாம் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். நீங்கள் அது மூலிமா இந்த கண்டென்ட் எல்லாம் ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கும் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். இப்போ இதில் டேட்டா சிங்க்ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ஓவர் வைஃபை ஆல்வேஸ் ஆன் எப்படியும் வைக்கலாம். அதாவது புதுசாக கண்டென்ட் ஓவர்லோடு அப்லோடு பண்ணும்போது டேட்டா சிங்க் நீங்கள் ஆல்வேஸ் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா அந்த புது கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆக ஆரம்பிக்கும். வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கண்டென்ட்டும் திக்ஷா போர்ட்டல் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த கியூஆர் கோடுக்கு கீழே இந்த நம்பரை போட்டு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், நேரடியாக அந்த கண்டென்ட்டை சர்ச் பண்ணி எடுக்க முடியும் சர்ச் பட்டன் மூலிமா. மேலும் இது போல் தகவல் தெரியும்னா நீங்கள் நேரடியாக கூகுளில் diksha.gov.in.tn அடித்து நீங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சைன்இன் பண்ணிவிட்டும் உள்ளே வரலாம். இல்லைன்னா நேரடியாக இப்போ மொபைல் இல்லை, சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தில் நேரடியாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நேரடியாக இந்த வெப்சைட் அட்ரஸை நீங்கள் போட்டு நேரடியாக இந்த திக்ஷா வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் கண்டென்ட்ன்ற இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதாவது என்டர் டயல் கோட் ஹியர் அப்படின்னு வரும். டயல் கோடுன்றது நத்திங், இந்த கியூஆர் கோடு கீழே இருக்கிற அந்த நம்பர்ஸ் தான். அதை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. அந்த டயல் கோடு 6 டிஜிட்டில் இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நீங்கள் சப்மிட் பண்ண அந்த நம்பரோட கண்டென்ட்டு உங்களுக்கு ஃபைண்ட் ஆகிட்டு கீழே காமிக்க ஆரம்பிக்கும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான வீடியோஸ் அங்கே உங்களுக்கு டாப்பிக்காக காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா இப்போ அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.